Good morning, students. Today we are going to start a new unit, chapter 6, plant ecology, isn't it? Chapters. Then the next chapter, principles of ecology. Unit la வந்து plant ecology அப்படின்ற அந்த ninth unitல வந்து நம்மளுக்கு principles of ecology ஒரு chapter கொடுத்துருக்காங்க. Then ecosystem and environmental issues everyone given in the separate chapter. Comparing to the previous lessons, this is the important as well as very easy lessons. What you have learned already in your lower classes in deepest manner. Okay. So உங்களுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்கலாம். இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்து யார் பண்ணாமல் படிக்கணும். ஓகேவா? வாட் இஸ் ஈக்காலஜி? ஈக்காலஜி அப்படின்னா என்ன? சூழ்நிலை இயல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இட் இஸ் a division of biology which deals with the study of environment in relation to the organism. ஒரு ஆர்கானிசம்க்கும் அதோட என்விரான்மெண்ட்டுக்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் படிப்பு தான் என்னது? ஈக்காலஜிக்கல். ஓகேவா? தென் environment அப்படின்னா what are the things are present in the environment? Biotic and abiotic abiotic and biotic substances will be present, isn't it? So biotic அப்படின்னாக்குள்ள plants and animals, abiotic அப்படின்னாக்குள்ள other non-living organisms. Everything will be covered in the abiotic matter. So we are not able to live we alone. We should be dependent on other organisms for our needs. Whether it is a biotic or abiotic, each should be interdependent. பயோட்டிக்காக இருந்தால் ஏபயோட்டிக்கை டிபெண்ட் பண்ணிக்கும், ஏபயோட்டிக்காக இருந்தால் பயோட்டிக்கை டிபெண்ட் பண்ணியும் தான் இருக்கணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் வந்து என்னது? சூழ்நிலை இயல். ஓகே. ஸோ இதில் என்னென்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், அதாவது பாப்புலேஷன், இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ், தென் community, population, biome or biosphere and their environment. Okay. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈக்காலஜி அப்படின்ற அந்த டேர்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா, இது வந்து ஈக்காலஜி அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்ட். அந்த க்ரீக் வேர்டை வந்து முதல்ல அதோட க்ரீக் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, க்ரீக் வேர்டு ஆய்கோஸ் அப்படின்னா வந்து ஹவுஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் அண்ட் லோகாஸ் அப்படின்னா வந்து ஸ்டடி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த ஈக்காலஜி அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை டிரைவ் பண்ணவர் ரைட்டர். இஸ் த மோஸ்ட் plant ecology. It was first proposed by writer in 1868. The term ecology அப்படின்றது ஆய்காலஜி அப்படின்ற கிரேக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆயிடுச்சு. அது ரெண்டு வேர்டில் இருந்தது. ஐகோஸ் அப்படின்றது வந்து ஹவுஸ் ஆர் டுவெல்லிங் பிளேஸ் அண்ட் லோகாஸ் அப்படின்றது ஸ்டடி. ஓகே. அதாவது இந்த டெஃபினேஷன் வந்து ஈக்காலஜி அப்படின்ற டெஃபினேஷனில் முதல்ல வந்து ரைட்டர் தான் கொடுத்தாரு. அதாவது என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, the study of living organisms, both plants and animals, in their natural habitats or homes. அதாவது ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் அது அனிமலாக இருந்தாலும் அதோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை தான் வந்து என்ன பண்ணுறோம்? ஈக்காலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சரௌண்டிங்ஸ், நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷன் தான் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லி ரைட்டர் சொன்னார். ஈவன் தோ ஹவவர் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் டெஃபினிஷன் ஆஃப் ஈக்காலஜி வாஸ் கிவன் பை எர்னஸ்ட் ஹெய்க்கல். எர்னஸ்ட் ஹெய்க்கல் அப்படின்றவர் வந்து ரைட்டருக்கு அப்புறம் அவர் டெஃபினிஷன் கொடுத்தாரு. இருந்தாலும் எர்னஸ்ட் ஹெய்க்கலோட டெஃபினிஷன் தான் வந்து அக்செப்டபுளாக இருந்தது. அவர் என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா, ecology is the study of the reciprocal relationship between living organisms and their environment. Reciprocal relationship அப்படின்னா என்னென்னா, each one will be depending upon other organisms, whether it is a biotic or abiotic. It will be depend on other opponent organisms for their survival in the environment அப்படின்றத வந்து அதுதான் ஈக்காலஜி. இப்போ வந்து நம்மளாம் வந்து என்னது? பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லையா, லிவிங் பீயிங்ஸ். இப்போ நம்ம வந்து வித்தவுட் நான் லிவிங் we are not able to live. இப்போ நம்ம எந்த ஒரு வேலையுமே இப்போ நம்மளோட தேவைகள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதே மாதிரி நான் லிவிங்கும் வந்து இருக்குது அப்படின்னா will be depend on some purpose for the living organism. இதுதான் வந்து என்னது? reciprocal relationship between living organism and their environment. இதை வந்து சொன்னது யார்? எர்னஸ்ட் ஹெய்க்கல் அப்படின்றவர் சொன்னார். ஸோ இவரோட அந்த ஈக்காலஜிக்கல் டெஃபினேஷன் தான் வந்து it will be accepted by most widely by the other scientists as well as the world. Okay. ஸோ இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் வான்
ஹம்போல்ட் அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. முதல்ல இந்த ஈக்காலஜி அப்படின்றது வந்து ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். தென் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி வந்து பி ஓடம், யூஜின் பி ஓடம் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி. ஆர் மிஸ்ரா அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி, இந்தியன் என்விரான்மெண்டலை பற்றி சொன்னவர் வந்து மிஸ்ரா. தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். த நேம்ஸ் வந்து இந்த ஈக்காலஜியில் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா நிறைய நேம்ஸ் வரும். ஒவ்வொன்றும் யார் சொன்னாங்க அப்படின்றது அந்த நேம்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுற நீ ஒரு க்ளூவாக எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அப்படின்றவர் யார்? ஃபாதர் ஆஃப் ஈக்காலஜி. யூஜின் பி ஓடம் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈக்காலஜி. மிஸ்ரா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈக்காலஜி. ஸோ டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னாக்குள்ளார பர்பஸாக தே ஹாவ் ஆஸ்க்ட் இன் த எக்ஸாம் ரைட்டரோட டெஃபினேஷன் சொல்லு அப்படின்னாலோ இல்லது ஏர்னஸ்ட் ஹைக்கிளோட டெஃபினேஷன் சொல்லுங்கனாலும் அந்த பர்டிகுலர் டெஃபினேஷன்ஸ் எழுதணும். அதர்வைஸ் டிஃபைன் ஈக்காலஜி அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ ஷுட் ரைட் போத் த டெஃபினேஷன்ஸ் விச் இஸ் கிவன் பை த ரைட்டர் ஆஸ் வெல் ஆஸ் த ஏர்னஸ்ட் ஹைக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஈக்காலஜிக்கல் ஹைரார்கி. ஹைரார்கி அப்படின்னா என்னதுன்னா படிநிலைகள், அதாவது ஸ்டெப்ஸ் விச் ஆர் இன்வால்வ்ட் இன் தி ecological hierarchy. That is the ecological hierarchy. இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, see this flow chart. Ecological hierarchy, it will be dependent, interdependent அப்படின்னு சொல்லுவோம். அதாவது the interaction of organisms with their environment results in the establishment of grouping of organisms which is called ecological hierarchy or ecological levels of organizations. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் எப்படி அதோட சூழ்நிலை, அதோட என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அப்படின்றது தான் வந்து ஈக்காலஜிக்கல் ஹையரார்கி, அதாவது சூழ்நிலையல் படிநிலைகள் அப்படின்னு. ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் தி பாப்புலேஷன். மெனி பாப்புலேஷன்ஸ் ஃபார்ம் தி கம்யூனிட்டி. நிறைய கம்யூனிட்டி இருந்தது அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும், ஈகோசிஸ்டம் ஃபார்ம் ஆகும். ஒரு நிறைய ஈகோசிஸ்டம் அப்படின்றது லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், லேண்ட் ஈகோசிஸ்டம், வாட்டர் ஈகோசிஸ்டம், அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ நிறைய ஈகோசிஸ்டம்ஸ்ன்றது லேண்ட்ஸ்கேப், நிறைய லேண்ட்ஸ்கேப் சேர்ந்தது பயோம், நிறைய பயோம் சேர்ந்தது பயோஸ்பியர். இந்த மாதிரி பேசிக் லெவல் என்னது, இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸோ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ecological hierarchy. The different hierarchy of ecological system வந்து நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பின்னாடி இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசன்லேயோ தேர்ட் லெசன்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஈகோசிஸ்டமும் வந்து நல்லா எலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ecological hierarchy அப்படின்றது என்ன அப்படின்னா, how the individual organisms will be dependent on other organism and form the biosphere அப்படின்னு. ஸோ which is the basic unit, ecological ஹையரார்க்கியில் பேசிக் யூனிட்டாக இருக்கக்கூடியது இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் ஈக்காலஜி. பிரான்ச்சஸ் ஆஃப் ஈக்காலஜி அப்படின்னா தெர் ஆர் 2 branches of ecology. What are they? Articology and syncology or synicology. ஸோ ஆட்டோ அப்படின்னாவே என்னது, செல்ஃப். சின் அப்படின்னாவே வந்து ஜாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ecology is mainly divided into 2 branches. They are Articology and Synicology. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. Articology is the ecology of an individual species and is also called species ecology. ஸோ ஈக்காலஜியில் வந்து இருக்கக்கூடிய, அதாவது சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனித்தன்மையான ஒரு சிற்றினத்தை குறிக்கக்கூடியது தான் வந்து ஆர்டிகாலஜி. இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன, தனியான ஒரு சிற்றினம். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது இல்லை, இப்போ நம்ம ஒரு விஆர் ஆர்டிகாலஜி இல்லையா, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங். தென் சைனிகாலஜி அப்படின்றது ecology of population or community with 1 or more species and also called as community ecology. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு ஜீனஸ் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஆர்டிகாலஜி. அந்த அந்த ஜீனஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸும் சேர்ந்தது சைனிகாலஜி. தட் மீன்ஸ் பாப்புலேஷன் ஆர் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி அப்படின்னாவே என்ன, மோர் தென் 2 or 3, அதுதான் வந்து என்னது கம்யூனிட்டி ஆர் குரூப்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் சைனிகாலஜி. ஸோ வாட் ஆர் த 2 branches ஆஃப் ecology? ஆர்டிகாலஜி அண்டு சைனிகாலஜி. தென் இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னா, மெனி அட்வான்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ecology ரிசல்டட் இன் தி வேரியஸ் நியூ டைமென்ஷன் அண்ட் பிரான்ச்சஸஸ்
ஸோ அட்வான்ஸ்டு ஃபீல்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா மாலிகுலர் ஈக்காலஜி இருக்குது, ஈகோ டெக்னாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் டாக்ஸிகாலஜி. டாக்ஸிகாலஜி அப்படின்றது வந்து என்னது, ஸ்டடி ஆஃப் பாய்சனஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து டாக்ஸிகாலஜி. ஸோ நம்மளோட பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈக்காலஜி அப்படின்னு என்னென்னா பாப்புலேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. அந்த பாப்புலேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ் ஹவு இட் வில் பி liberated in the world wide or wide ranges அப்படின்றத பற்றி படிக்கக்கூடியது தான் வந்து ஈக்காலஜி. ஓகே, தென் ஹேபிடேட் அண்டு நிச். ஹேபிடேட் அண்ட் நிச் அப்படின்றது இது வந்து இந்த வருஷம் 2020 மார்ச்சில் கேட்டிருக்கக்கூடிய கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டின். இந்த டேபிளர் காலம் வந்து 2020 வந்து கம்பல்சரி 3 மார்க் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பேப்பர் திருத்தின வரைக்கும் ஒரு 240-300 பேப்பர் திருத்தினதில் கரெக்டாக ஒரு இங்கிலீஷ் மீடியம் பசங்க மட்டும்தான் எழுதியிருந்தாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் 3 out of 3 வாங்கினாங்க. ஒய்? பிகாஸ் தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் ப்ராப்பர்லி இட் சீம்ஸ். வாட் இஸ் ஹேபிடேட்? ஹேபிடேட்னா என்னது? வளரியல்பு அப்படின்னு வாழிடம் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான். நிச் அப்படின்றது என்ன? ஹேபிடேட் அப்படின்றது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம் ஆர் எனி ஸ்பீசிஸ் which has a particular combination of abiotic or environmental factors. அதாவது ஒரு குறிப்பிட்ட சிற்றினம், ஓகேவா, அது வந்து ஒரு கம்யூனிட்டியில் ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் ஆக்குப்பையாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்துக்கு பேர் தான் சிற்றினம். அது வந்து என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் அதால் வாழ முடியும். ஸோ அதுதான் அதனுடைய வாழிடம். ஸோ தட் இஸ் கால்டு ஹேபிடேட். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம் ஆர் எனி ஸ்பீசிஸ் விச் ஹஸ் எ பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் ஏபயாட்டிக் என்விரான்மெண்டல். ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் ஏபயாட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பர்டிகுலர் காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட சிற்றினம் வந்து அந்த இடத்துல வளர முடியும். ஸோ அதுதான் வந்து அதோடைய ஹேபிடேட். இட் இஸ் நாட் ஏபிள் டு grow in any other combination of abiotic and environmental factors. Okay, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஸோ the environment of any communityக்கு என்ன பேர்? பயோடோப். இது தனியாக 2 மார்க்கில் கேட்பாங்க. தென் நிச் அப்படின்னா என்னென்னா the ecological niche refers to an organism's place in the biotic environment and its functional role in an ecosystem. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அந்த பயோட்டிக் என்விரான்மெண்ட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும், ஃபங்க்ஷனல் ரோல் அது வந்து அந்த இடத்துல செயல்படும். அதுதான் வந்து என்னது? நிச். த டேர்ம் வாஸ் காயின்டு பை எ நேச்சுரலிஸ்ட் ராஸ்வெல் ஹில் ஜான்சன். அப்படின்ற நிச் அப்படின்ற டேர்மை முதல்ல காயின் பண்ணது யாருன்னா ராஸ்வெல் ஹில் ஜான்சன். பட் யார் வந்து அதை ப்ராபப்ளாக, அதாவது பர்டிகுலராக அதை யார் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணது அப்படின்னா கிரினல் அப்படின்றவர் 1917 he has used in this niche term. Okay, the habitat and niche of any organism is called ecotope. ஸோ ஒரு ஆர்கானிசத்தோட ஹேபிட்டேட்டும் நிச்சும் என்னென்னு அழைக்கிறாங்க அப்படின்னா ஈகோடோப் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? என்ன ஹேபிட்டேட்னா என்ன, நிச்னா என்ன அப்படின்னு. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேபிட்டேட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம். ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஆக்குபை பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தான் வந்து ஹேபிடேட். எ ஃபண்டமெண்டல் ஸ்பேஸ் ஆக்குபைடு பை அன் ஆர்கானிசம்ஸ் இன் சேம் ஈகோசிஸ்டம். ஒரு ஈகோசிஸ்டமில் எந்த இடத்துல அது வந்து ஃபங்க்ஷனலாக ஆகுதோ, அது வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாலும் அது செயல்படணும், அங்கே வந்து க்ரோ ஆகணும் அல்லது அங்கே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்பட்டால் மட்டும்தான் அந்த பிளேஸ் தான் வந்து நிச் அப்படின்னு பேர். ஓகே, சேம் ஹேபிடேட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கானிசம். இப்போ ஒரே ஹேபிடேட், இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு தாவரம் நல்லா வளருது அப்படின்னா அந்த அதாவது என்னது ஏபயாட்டிக் கண்டிஷனும் என்விரான்மெண்டல் கண்டிஷனும் அந்த நிறைய ஸ்பீசிஸ் வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ சேம் ஹேபிடேட் மே பி ஷேர்டு பை மெனி ஆர்கானிசம். இங்கே வந்து என்ன இருக்கும்? எ சிங்கிள் நிச் இஸ் ஆக்குபைடு பை எ சிங்கிள் ஸ்பீசிஸ். ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் மட்டும்தான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேவா? இட் வில் நாட் ஷேர்டு பை சம் அதர் places. Then third one, habitat specificity is exhibited by organism. So habitat specificity is அதாவது ஒரு நிறைய ஆர்கானிசம் வளர என்ன ஆகும், அந்த ஹேபிடேட் அந்த வளரிடம் வந்து எக்ஸிபிட் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன இருக்காது, நிச்சில் வந்து ஆர்கானிசம்ஸ் மே சேஞ்ச் தேர் நிச் வித் டைம் அண்ட் சீசன். ஒவ்வொரு டைமும் அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி
அதோட ஃபங்க்ஷன்ஸை மாற்றிக்கும். ஆர்கானிசம்ஸ் வந்து வேறு வேறு ஆர்கானிசம்ஸ் வந்து இட் கேன் பி சேஞ்ச் இட் தயர் நீட்ஸ் வித் டைம் அண்டு season. This is the difference between habitat and niche. It's the most important question. It was asked in the compulsory 3-mark question in March 2020 question paper. Okay. Next. So உங்களுக்கு do you know என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா applied ecology or environmental technology அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Application of the science of ecology is otherwise called applied ecology or environmental technology. It helps us to manage and conserve natural resources. இந்த ecology-ஓட main purpose என்ன அப்படின்னா natural resources, அதாவது ஒரு particular placeல ஒரு particular environmental conditionsல what type of plants will be grow, how economically it will be useful to us, how it will be increase the economic value of the country அப்படின்றத ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். Then particularly ecosystems, forest and wildlife conservative and management. Environmental management involves biodiversity conservation, ecosystem restoration, habitat management, invasive species management, protected areas management, and also help us plan landscapes and environmental impact designing for the futuristic ecology. Okay, so இது வந்து என்னது ecology-ஓட main purpose. They may understand, we have to understand the particular species and its medicinal value or whatever it may be, we are able to find out these ones. Okay, then ecologically equivalence. So ecological equivalent அப்படின்றது என்ன? Taxonomically different species occupying similar habitat in different geographical regions are called ecological equivalence. அதாவது taxonomically different species அப்படின்னா என்னது? சிமிலர் ஹேபிட்டாக இருக்கும். அதாவது taxonomically different species அப்படின்னக்குள்ள ஒரு ஜீனஸில் வந்து மெனி டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். ஓகேவா? ஆனால் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ், வேறு வேறு வாழிடத்தில். இப்போ வந்து இங்கே வளரக்கூடிய தாவரங்கள் வந்து நம்ம இதே கண்டிஷன்ஸ் இருந்தாலும் வேறு இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது, வளராது இல்லையா? அதுதான் வந்து என்னது ecological equivalence. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். certain species of epiphytic orchids, western Ghats of India differ from the epiphyte orchid of South America, but they are epiphytes. ஒரு இடத்துல அதாவது ஆர்கிட் அப்படின்றது வந்து என்னதுன்னா எபிபைட்டிக் தொற்று தாவரம். அது வந்து என்ன ரெண்டு இடத்துல வளருது, வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் இருக்கும், சவுத் அமெரிக்காலேயும் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான க்ரோத்து, அதே மாதிரி ஒரே மாதிரியான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இருக்காது. ஈவன் தோ ரெண்டுமே எபிபைட்ஸ் தான், இருந்தாலும் என்ன இருக்கும், அந்த ஈக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸை பொறுத்து இட் மே பி வேரி இன் தயர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் as well as the growth. Species of the grassland of Western Ghats of India differ from the grass species of temperate grassland of steppe in North America, but they are all ecologically primary producers and fulfilling similar roles in their respective communities. Grass அப்படின்றது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி நம்ம அந்த ஃபுட் பிரமிடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றது grasses are the producers, even though it is a producer, where it will be grow and according to the environmental condition their metabolic activity and growing conditions may be vary அப்படின்றது தான் வந்து என்னது ecological equivalence. Okay, then ecological factors அப்படின்னா என்னென்னா, ஸோ ஃபேக்டர் அப்படின்றது என்னது, அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அதாவது மெனி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னக்குள்ளார எதெல்லாம் வந்து அந்த என்விரான்மெண்டலில் பாதிக்கக்கூடியது, அதாவது இட் மே பி எ ஹெல்ப்ஃபுல் ஆர் ஹார்ம்லெஸ் இல்லையா, அதாவது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் இட் மே காஸ் சம் பேட் conditions also for the plants. அதுதான் வந்து என்னது environmental factors. So when a component surrounding an organism affects the life on an organism, it becomes a factor. ஸோ எப்போ வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னக்குள்ள என்னவாக இருக்கும், ஃபிசிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம், கெமிக்கல் ஃபேக்டராக இருக்கலாம், ஆர் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸாக இருக்கலாம். எப்போ இந்த ஃபிசிக்கல் ஃபேக்டர் அண்ட் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுதோ, அங்கே இருக்க அந்த என்விரான்மெண்டலில் இருக்கக்கூடிய பிளான்ஸையோ இல்லை வேறு ஏதாவது பயோட்டிக் ஆர்கானிசத்தோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுதோ, அப்போ வந்து என்னவாகும், அது த ஃபேக்டர்ஸ் வில் பி
all factors together called environmental factors. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு என்விரான்மெண்டல் அப்படின்னு இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் அப்படின்னு தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பயோட்டிக்கை வந்து ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஷுட் நாட் பி அஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் லிவிங் அண்ட் நான் லிவிங். அதுதான் லிவிங் அப்படின்னாவே பயோட்டிக்காக இருக்கும், நான் லிவிங் அப்படின்னா ஏபயோட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த அக்கார்டிங் டு த ecological factors it may be grouped into 4 classes. What are they? Climatic factor, edaphic factor, topographic factor and biotic factors. Okay, ஸோ இதை வந்து எலாபரேட்டாக வந்து we have to discuss. edaphic factor அப்படின்றது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மண் இருக்கு இல்லையா, அதோட மண்களின் அந்த மண்ணினுடைய தன்மை. டோபோகிராஃபிக் ஃபேக்டர் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர் அங்கே இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடியவே இருக்கும். ஓகேவா? Have you understood? So let me continue the video in next